கேட்டா வேற வாரம் ஆடுறோம்ல. ஆமா எவ்வளவு போய் வரம் கேட்டா நல்லா இருக்கு. கேட்கின்ற கச்சாமரை கேயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார். கச்சாரை கச்சாரை காமுடன் ஒரே படிச்சவங்களும் பேசுறாங்க. அந்த பேச்சுக்கு சிறப்பு. ஒரு படிச்சவங்களும் ஒரு முட்டாள சேர்த்து பேசுறாங்க. நீயே இடத்துல கட்டியா கற்றாரை கேயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார்கள். கற்றாரை காமுடன். ஆமா. அப்ப இரண்டு அறிவாளிகள் சேர்ந்தா அந்த இடம் சிறப்பா அமையும். கண்டிப்பா. எப்படி ஒரு அன்னம் இரண்டு அன்னம் சேர்க்கின்றதோ அது போல அறிவில் சிறந்த இருவர் சேர்ந்தால் அந்த இடம் சிறப்பா இருக்கும். ஒரு அறிவாளி ஒரு அறிவிலி நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்ப நீங்க என்னை சந்திக்க வந்திருக்க கூடாது. அப்படி பார்த்தா ஒரு விஷயத்தை அப்படி பார்த்தா உங்களோட எனக்கு ஒரு அறிவு குறைவு. கேட்டுட்டு எனக்கு 6 அறிவு பேசிட்டா என்ன பேசுறீங்களோ கேட்டு பேசலாம். சரி என்ன பேச யாரு நீங்க தான் நகைச்சுவை சரிங்களா? நீங்க அதை கேட்க கூடாது. யாரு யாரு வர சொன்னதுங்க? எங்க அப்பா வர சொன்னாரு. காவலுக்கு வர சொன்னார்ல. ஆமா. வந்தவர் பெரியோரை மதிக்கின்ற ஒரு குணம் இருக்கும். ஆமா. அவரை திமுரு என்னது ஒரு நாவல நான் வந்து நிக்கிறேன். ஆமா. உங்க அண்ணன் நம்பில நீங்க போங்க. முதல்ல வந்தவங்கள வாருங்கள் வணக்கம்னு சொல்றேன். வரவேற்பு கொடுக்காம இல்லையே உங்களை கிடையாது. அதுக்கப்புறம் பாட்டு பண்ண வருமா முதல்ல கிடையாது. அப்பதான் இந்த சபையில ஊர்வசி நடனமாடினாள். ஊர்வசி நடனமாடினா அகத்தியரை வரவேற்பதற்காக ஆடுனா. ஆனா என்ன பண்ண எங்க இருந்துச்சு அப்படின்னா யார் மேல இருந்துச்சு சொல்லுங்க. அவர் மேல இல்ல. முதல்ல ஒரு தெய்வத்தை வணங்குவது தன்னுடைய காவலன் நிலை இருந்தது. அதனால வந்து சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்தாரா? அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல சகுந்தலைன்னு ஒரு பெண் வருகின்ற முனிவர் வந்து கூட தெரியாமல் வேற ஒரு நினப்புல இருந்தா. அவ அதே நினப்புல இருந்தா. யாரு? ஊர்வசி. சரி. இவ யாரு? அதனாலேயே உன்னை இது யாரை நினைத்து என்னை வரவேற்க தலைவனாயும் அவன் நினைப்பே நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்தாரு. அதனாலதான் துஷ்யந்தனுக்கு சகுந்தலையினுடைய நினைவு வரவே இல்லை. கொடுத்த அந்த கனையாரியை பார்த்து உண்மையாலையா? அப்ப வந்தவர் அதுக்கப்புறமா நான் மாட்டு பண்ணேன் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன் அப்படிங்கிறது அல்ல. வருகின்ற பொழுது இன்முகத்தோடு வாருங்கள். நீங்க வந்த உடனே வாருங்கள் வணக்கம். எங்க அண்ணனே தோழியும் உள்ள போக சொல்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு நீங்க வந்து இந்த நாடகத்துறையில அனுபவம் அதிகமான ஆளுக்கு போய் இங்க இருக்கிற ஆட்கள் எங்க மாமாவுக்கு தெரியல. வந்த நாரதரை வாங்க வணக்கம் சொல்லிட்டு அப்புறமா அண்ணன் அவரு போய் சொல்றாங்க. இல்ல அவங்க போய் சொல்லிட்டு எனக்கு பாட்டு பாடுறாங்க. அவங்க அனுப்பி விட்டு சொல்றது நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அவங்க இருந்தா ஏதாவது ஒரு இன்னல் ஏற்படும். குறிப்பு கேட்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அகத்திய மாமுனிவர பொன்னிங்கிற நதி மதிக்காமல் இருந்தா பொன்னி நதியாக இருக்கிறது அந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க அதுக்காக பேசிக்கணும். நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க? நான் உங்களை கேட்டேனா? அந்த உடனே பெரியவங்க வந்திருக்கீங்களே அதே நீங்க எடுத்து உள்ள போங்க. சாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்ப என்ன பண்ணணும்? நீங்க உங்களை மதிக்காம இருந்தா நீங்க சொல்லலாம். நல்ல வரவேற்பு கொடுத்தேன், ஆசீர்வாதம் வாங்கினேன், மதிக்க தெரியல. எப்படி இந்த 14 உலகங்களையும் யாராவது இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்து பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்து பாத்திருக்கீங்களா? யாரு நீங்க எந்த என்ன சொல்லுவாங்க? ஐயோ வந்துட்டாண்டா நாரதன், என்ன கழகத்தை நீங்க ஏற்படுத்த போறோம்னா தெரியல அப்படின்னு எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. எல்லாரும் நினைப்பாங்க 14 உலகங்கள் போற இடம் கூட உங்களுக்கு என்ன மதிப்பு கிடைக்குதா? சேமத்துக்காக விளையக்கூடியவங்க அதுக்கப்புறம் சேமங்க. ஆனா ஆரம்பத்துல நாட்டுக்குள்ள இருக்கிற சின்ன பிள்ளை வந்த உடனே மத்தவங்கள மாதிரி பயப்படாம நமக்கு இந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருக்கேன்னு பெருமைப்பட தெரியல, பெருமைப்படுத்த தெரியல. அதோட வந்தவனை மதிக்கல. ஏன் மதிக்கல?
தெரியல, அந்த அளவுக்கு தெரியல. வள்ளுவரே தான் சொல்றாரு, படிச்சு பிரயோஜனம் இல்ல, அந்த படித்தது என்ன எப்படி இருக்கிறான், கற்றவனாக வாழ்வு நட்டார் பெரியவரை எந்த அளவுக்கு மதிக்கின்றவன் தான் நம் கற்ற கல்வி இருக்கிறது. வள்ளலார் இருக்காருல்ல, ஆமா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனாரு, அப்பேற்பட்ட வள்ளலார் மேலே என்ன ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். ஆமா, வழக்கு தொடர்ந்து வழக்கு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தவர் இருக்கிறாரு. வள்ளலார் அழைப்பு விடுத்துட்டாங்க, வள்ளலார் உள்ள வர போறார். அப்பதான் அந்த வழக்கு தொடுத்தவர் சொன்னாரு, அப்ப அவர் உள்ள வந்த உடனே யாருமே அவரை பார்த்து எந்திரிச்சு கூட போறாரு, ஏன்னா வழக்கு அவர் மேல தொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சொன்னானே எல்லாரும் அமைதியா இருக்காங்க. வள்ளலார் உள்ள வர உள்ள வந்த உடனே அவர் மேல எதிர் வழக்கு தொடுத்தாரு பாத்தீங்களா, அவரே முதல்ல எழுத்து வணக்கம் சொன்னார். அவரை பார்த்தோம். அப்பதான் நீதிபதி கேட்டா, என்ன அவர் மேல வழக்கு தொடுத்தது நீதானே, அப்புறம் ஏன் அவரை பார்த்து நீ எந்திரிச்சு கூப்பிட்டு அப்படின்னு கேட்டார். அப்பதான் அவர் சொன்னா, எதிரில வழக்கு தொடுத்தவர் சொன்னாரா, என்னமோ தெரியலங்க, அவர் பார்த்த உடனே எழுந்து கும்பிடணும்னு தோணுச்சு, அதனால கும்பிட்டேன்னு சொன்னாராம். அது மாதிரி ஒருத்தவரை பார்த்த உடனே தானா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் இல்லையா? மதுரையில ஒரு போட்டிமா, மன்னனுக்கு எழுந்த சந்தேகம், பெண்களின் கூந்தலில் இயற்கையாகவே மனம் இருக்கிறதா இல்லையா, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். யாரு சரியா சொல்றாங்களோ அவருக்கு 1000 பொண்ணு. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஆனா அதுல என்ன விஷயத்த சொல்ல வராங்கிறதா முக்கியம். அப்ப என்ன பண்றாரு, கருமிங்கிற புலவன்ட்ட இறைவனே எழுதி கொடுக்கிறாரு, கவியே கொண்டு போய் சொல்லியா கொடுத்துருவாங்க. நம்முடைய பாடலில் பிழை இல்லை, அதுல இருக்கக்கூடிய கருத்துல தான் பிழை இருக்கு, சொல்ல எந்த பிழையும் இல்ல, பொருள்ல தான் பிழை இருக்கு. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் கிடையாதுன்னு நக்கீரர்கள் வந்தார்கள். அதுவே நேரம் வந்தா சிவர்த்தையே நாகரத்னால இருந்தாரு. வந்தவட்ட என்பாடலில் பிழை கண்டவன் எவன் அப்படின்னு கூட சிவபெருமான் போய் நக்கீரர்கள் நின்று பேசுறாரு. ஏன்னா அந்த அவைக்கு என்னுடைய பாடலில் பிழை சொல்லுவது யாரு அப்படின்னு கேட்கும்போது நக்கீரர் இருக்கிறார் இருந்துக்கிறாரு. என்ன பிழை கண்டீர்னு கேட்கலாம். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் கிடையாது, ஆனா நீங்க மனம் முழுக்குன்னு எழுதி கொடுத்தது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு போட்டி. சிவன் பார்த்தாரு, தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினார். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும், நக்கீரர் ஆக சிறந்த சிவபக்தர். நக்கீரர் போல நக்கீரர் பெரிய சிவபக்தர், சதாசரகாலமும் சிவபெருமானே சிந்தையிலே நமசிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் நக்கீரர். ஆனா அவருக்கு முன்னாடி போய் சிவனே நின்றாரு. நக்கீரா நன்றாக நீ உற்றுப்பாருன்னு நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுறாரு. நெற்றிக்கண் நீயே முக்கன் முதல்வனாகவும் ஆகுகிற, நீயே சிவனா இருந்தாலும் சரி, நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றம் குற்றமே சொன்னாரா இல்லையா? நீ நான் கும்பிடுற சாமியாவே இருக்கிறாயா, எப்பவுமே நான் உன்னை கையெடுத்து கும்பிடுற ஆளாகவே நீ இருக்கலாம், ஆனா என்னுடைய தமிழிலே நான் கொண்ட கடமைகளை எனக்கு பொறுப்பு இருக்கு, அதுல நேர்மை இருக்கு, நியாயமான ஆளு, நீ எவ்வளவு ஆளா இருந்தாலும் சரி உன்னை கையெடுத்து கும்பிடணுங்கிற அவசியம் இல்ல. நீ எனக்கு எதிரியா நின்னீங்கன்னா உங்ககிட்ட இருக்க பிள்ளை என்னவோ அதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சிவனே வந்து முன்னாடி நிற்கும் பொழுது நீங்க சொன்னது தவறுன்னு நின்றார் வைக்கிறேன். அதனால என்ன சொல்றீங்க, இப்ப நான் செய்தது தவறு, குற்றம் செஞ்சா அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? புரியுதா? குற்றம் செய்தவனே ஒத்துக்க முடியும், குற்றமே செய்யாம எப்படி ஒத்துக்க முடியும்? துரியோதன மகாபாரதத்துல என்ன பண்ணாலும் தனக்கு நான் தான் செய்யறது நியாயம் நினைக்கிற ஒரு ஆள் நல்ல வேண்டாம். எல்லாருமே நல்லவங்க. அவனுடைய மகள் எப்படி இருக்கும்? அவனை கூட ஒரு உயர்ந்தவனை பார்க்க முடியுமா? எப்படி நீங்க இந்த விஷயம் சொல்லுங்க, அதுக்கு பண்ண சொல்லுங்க. என்ன சொல்ல முடியும்? நல்லவன் சொன்னீங்கல்ல, துரியோதன நல்லவன், அவனை கூட ஒரு உயர்ந்தவனை பார்க்க முடியுமான்னு கேட்கறீங்கல்ல, துரியோதன எப்படி உயர்ந்தவன்? நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்ற ஒரு விஷயம். நீங்க ஏதோ துரியோதனை பத்தி சொல்ல வந்தீங்க. நட்புக்கு இலக்கணமாக விளங்கக்கூடியவனே துரியோதனன் தானங்க. எது நட்பு? சோழ மன்னனுக்கும் பிசிராந்தையாருக்கும் இருந்தது. அப்படி கிடையாது, துரியோதனனுக்கு கர்ணனுக்கு ஏற்பட்ட நட்பு கிடையாது. சுயநலமான நட்பாக இருந்தாலும் கூட நட்பு உயர்வு. நட்புங்கிறது எப்படி வரணும்? சோழ மன்னனும் பிசிராந்தையாரும் கொண்டிருந்தார்கள் நட்பு. 2 பேரும் நேரடியாக பார்த்ததே கிடையாது. ஒரு என்னுடைய இறப்பு காலம், அந்த கடைசி காலம் வந்துருச்சு, இறந்து போயிட்டாரு. இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு சோழ மன்னன், இந்த ஆத்துல என்னைய புதைக்கிறீங்களா, இதுக்கு பக்கத்திலே எனக்கு ஒரு இடத்த வைங்களா அப்படிங்கிற. ஏன் தான் நிறுவனம் பார்த்து கொண்டதே கிடையாது, பிசிராந்தையர் எனக்காக வருவார், என் பக்கத்திலேயே அவரையும் புதைக்கணும் அப்படின்னு சொல்லி இருவரும் பார்த்து கொள்ளவில்லை சாகிற வரையும். ஆனா 2 பேரையும் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணாங்க. நட்பு அப்பேற்பட்டது. ஆனால் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கு இடையே ஏற்பட்ட நட்பு எப்படி ஏற்பட்டது? கடைசியில கர்ணனை
வந்து குந்தி தேவி கூப்பிடுவாங்க, வந்திருப்பா என் கூட வந்திருப்பா, நான் தான் அம்மா, எதிரில இருக்கிறது எல்லாமே உன்னுடைய தம்பிகள் தான் வந்துருச்சு. ஆனா அவன் வரல, ஏன் தெரியுமா? நட்பின் காரணமாக. ஏன் அந்த தலை குனிந்து நின்ற போது எனக்கு அங்க தேசம்ங்கிற ஒரு தேசத்தை ஒதுக்கி கொடுத்தா, அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா துரியனுடைய மனைவி பானுமதி, இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பகரை விளையாண்டுகிட்டு இருக்க. விளையாண்டுகிட்டு இருக்கும் போது பானுமதி அம்மா கொஞ்சம் தோக்கும் தருவாயில இருக்க, கர்ணன் கொஞ்சம் ஜெயிக்கும் தருவாயில இருக்க. ரெண்டு பேரும் எப்படி உட்கார்ந்து இருந்தாங்களா, வாசற்படியை பார்த்தது போல பானுமதி உட்கார்ந்துட்டார், இவர் இந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டார். பகரை விளையாடும் போது பாருங்க, வாசல் இருந்து துரியோதனன் உள்ள வர, உள்ள வந்தத பார்த்த பானுமதி கணவர் வந்துட்டாருன்னு அந்த அம்மா எந்திரிக்கும். கர்ணன் என்ன நினைச்சிட்டாரு, ஆகா பானுமதி தோக்க போறாங்க, அதனாலதான் தோக்குறதுனால நீ ஆட்டத்தை கடைசியில் எந்திரிச்சு போற அப்படிங்கிற எண்ணத்துல எட்டி பிடிக்க போறாரா இல்லையா, தெரியாம கைப்பட்டு இடுப்புல கட்டி இருந்த அந்த முத்து மாலையாகப்பட்டது அருந்து கீழே விழுந்துடும். சரண பண்ண பாருங்க, அப்பதான் பாக்குறேன் துரியோதனன் கர்ணன் பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பதஷ்டம் என்ன நினைக்கிறேன், ஆஹா தன்னுடைய நண்பன் நம்ம என்ன நினைப்பான். ஏன்னா அடுத்தனுடைய மனைவி, நண்பனுடைய மனைவியை தொட்டு அந்த முத்துமணிகள் அருந்து விழுந்தா திடீர்னு உள்ள வந்து பாக்குறவங்க என்ன தோணும், ஒரு சந்தேகம். என்னடா அது நம்ம மனைவியுடைய இடுப்பை எப்படி தொடலாம், அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா. அப்பதான் துரியோதனை கர்ணனை பார்த்து கேட்டானா, கர்ணா சிந்திய முத்துமணிகளை எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்டார். இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு, எடுக்கவோ கோர்க்கவோன்னு ஏன் கேட்கணும், எடுக்கவா அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. ஆனா எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னு ஏன் கேட்டா அப்படின்னா அதுலதான் விஷயமே இருக்கு. கர்ணா ஓ மேலையோ என் மனைவி மேலேயோ எந்த சந்தேகமும் கிடையாது, எனக்கு எந்த மன குழப்பமும் கிடையாது. ஏன் எடுக்கவோ கோர்க்கவனா, கோர்க்கணும் அப்படின்னா ஒரு மாலையோ கோர்க்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ஊசி தேவை, அதுக்கு நூல் தேவை. அந்த ஊசியினுடைய துவாரத்துல மன குழப்பம் இல்லாமல் ஒரு நிலையா இருந்தாத்தான் அந்த ஊசியை கோர்க்க முடியும். அப்ப என் மனசுல எந்த குழப்பமும் கிடையாது, உன் மேல முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் காட்டணுங்கிறதுக்காகத்தான் எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்டார். அந்த வார்த்தையிலே கர்ணனுக்கு புரிஞ்சதா தன்னுடைய நண்பன் நம்ம மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கறதுக்காக தான் குந்தி தேவி கடைசியாக கூப்பிடப்படுவது கூட. நீங்க சொல்றது சரிதான், அவன் நேரடியா பார்த்தான் தன்னுடைய மனைவியின் மீது அவன் அளப்பரிய நம்பிக்கை வச்சிருக்கான். ஏன் தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஒரு கதையெல்லாம் இருக்குமா, தச்சனுடைய இரவு தச்சன்ற பாம்பு தன்னுடைய கணவன் பானுமதி என்ன பண்ணா தெரியுமா, தான் புருஷன் தான் மேல ஆசைப்படணுங்கிறதற்காக வசியம் வச்சான் பானுமதி. அப்ப தன்னுடைய கணவனை எந்த அளவுக்கு அவன் விரும்பினால் அந்த வேலையை செய்வான். ஒரு ஆம்பளை செய்யறதுக்கு ஒரு பெண் செய்யறதுக்கு வித்தியாசம். ஆமா, தான் புருஷன் தான் அன்னையே பார்க்கணுன்ற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா அவன் நானே எந்த அளவுக்கு விரும்புவாங்க. அப்பே அப்படி தெரிந்து கொண்டவன் துரியோதனன் தன்னுடைய மனைவியின் மீது எந்த விதமான சிறு சந்தேகமும் இல்லாத ஒருத்தன். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையேயான நட்பு. முதல்ல கர்ணே அந்த இடத்துல தன்னுடைய பிறப்பென்ன குலம் என்ன தாய் தந்தை யாரு அப்படின்லாம் கேட்டு அசிங்கப்பட்டு நிக்கிற ஒரு நிலை. அப்பேற்பட்ட இடத்துல அவனுடைய வில்லாற்றல் என்னங்கிறத பார்க்கலாம் துரியோதனன். அங்க அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கான், யாருங்கிறது பாண்டவர்கள் பக்கம் மிகச்சிறந்த வில்லாளி. அவனுக்கு சரியான எதிரி இவன் தான்டா, இவனை தட்டி தூக்கமா சரியா வந்திருக்கான். தன்னுடைய சுயவத்திற்காக கர்ணனை தான் பக்கம் வச்சுக்கிட்டு வந்துருக்கு. அப்பேற்பட்ட கர்ணனை தாங்குடைய வச்சுக்கோங்க. அவனுக்கு அங்கதேசங்கிற ஒரு நாட்டை பரிசாக கொடுக்க அவன் நிறைய இருந்துச்சுமா. 5 இருக்கிறவனுக்கு பாருங்க, நான் கேட்கிறேன், தன்னோட பங்காளி தன்னுடைய சித்தப்பா பிள்ளைங்க பாண்டு ஐயா இப்பதான் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா உங்களை தான் சொல்றேன். பாண்டியனுடைய பிள்ளைகள் அவர் திருதாசனுடைய பிள்ளைகள் 100 பேர், தான் சித்தப்பா பிள்ளைங்க 5 பேர் என்ன கேட்டாங்க, ஐயா எனக்கு சரியான பங்கு கொடுங்க கேட்டான். முடியாதுன்னு தான் தெரியும். சரி, அதை தாண்டி ஒரு 5 ஊரை ஆளு கொடுறான்னு கேட்டான், அதையும் முடியாதுன்ட்டான். சரி, ஒரு 5 வீடு அது கொடுறா, அதுவும் முடியாது. அவனுக்கு 5 வீடு கூட கொடுக்கறதுக்கு இந்த ஊசி முனை குத்துற அளவு கூட உனக்கு நாட்டுல என்ன கிடையாதுடா அப்படின்னு சொன்னவனுக்கு கர்ணனுக்கு அங்கதேசம்னு ஒண்ணு கொண்டே கொடுக்கணும்னு என்ன அவசியம்? ஒரு நிலத்தையே பிரித்து இதற்கு நீ தானா மன்னன், இந்த குறுநில மன்னனாக நீ தான் ஆட்சி செய்கிறேன்னு கர்ணனுக்கு கொடுக்கணும்னு துரியோதனனுக்கு என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியம்? ஒரே அவசியம் தான், அர்ஜுனனுக்கு சரியான எதிரியாக இவன் தான் இருப்பாங்கிறது தான். அர்ஜுனன் மிகச்சிறந்த வில்லாளி. அப்பேற்பட்ட வில்லாற்றல் படைத்த அர்ஜுனனை எதிர்கொள்வதற்கு நம்ம பக்கம் சரியான ஒரு ஆளு வேணும், அதுக்கு தான் கர்ணன் வேணும்னு வச்சுட்டான். இது நட்பாது
பலனை எதிர்பார்க்கிறது நட்பல்ல, நம்பிக்கை வச்சிருக்கலாம். நான் முன்னாடி மேல இருக்கிற நம்பிக்கை. ஆனாலும் இவங்க நீங்க சொன்னது சரிதான். எப்பேற்பட்ட ராவணன் இருந்தானே, கைலாய மலையே தம்முடைய பலம் கொண்டு அசைத்து காட்டிய மிகப்பெரிய பலசாலி, ஆக சிறந்த சிவபக்து. ராவணனை போல ஒரு சிவபக்தன் யாரும் கிடையாது. கண்டிப்பா அப்பேற்பட்ட சிவபக்தன் தன்னுடைய நாட்டு மக்களை, இலங்கையில் வாழக்கூடிய அனைவருமே செல்வ செழிப்போடு மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள் ராவணனுடைய ஆட்சி காலத்துல. அப்பேற்பட்ட ராவணன் கெட்டவன் சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே விஷயம் தான், சீதையை தூக்கிட்டு போகணும். எவ்வளவு பெரிய இடத்துல வேணாலும் இருக்கலாம், ஒழுக்கம் தவறி விட்டது அப்படின்னா அவன் பெரியாருன்னு ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று ராவணன். ஆக சிறந்த சிவபக்தனாக இருக்கலாம், இருந்தாலும் உன்னுடைய சிந்தையில் குழப்பம் வந்துருச்சு அப்படிங்கறதுனால அவனை கெட்டவன் இந்த சொல்லிட்டோம் இல்லையா? அது மாதிரிதான் துரியோதனன். ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணதுனால அவன் நல்லவன் ஆயிட முடியாதுமா? நீங்க அனைத்து காரியமும் நல்லவர்களாகவே இருக்கணும். நீங்க சொன்னீங்க கர்ணன் வந்து சபையில தலை குடிஞ்சு நிற்கும் பொழுது தனக்காக ஒரு அங்க தேசத்தையும் ஒதுக்கி கொடுத்து தன்னுடைய சுயநலத்துக்காக எதில் அர்ஜுன் இருக்கிறான். அப்ப அவனுக்கு சரியான ஆதிவிடம் தான் இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அதுக்காக வந்து துரியோதனை வந்து கர்ணனை சேர்த்தார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த பக்கம் பாருங்க, துரியோதனுடைய கூட்ட பக்கம் பீமன் இருக்காரு, பீஷ்மர் இருக்காரு. பீஷ்மருக்கு ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு சாவு வருமா, இன்னைக்கு இறந்துடணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு இறப்பு வருமா? கிடையாது. ஆனா பீஷ்மருக்கு அப்படி கிடையாது. தான் எப்பொழுது இறப்பு ஏற்படும் நினைக்கிறாரோ அப்பதான் அவருக்கு இறப்பு. அப்பா கொடுத்த வரம். அப்பேற்பட்ட பலசாலி யார் பக்கம் இருக்கிறாங்க? துரியோதன பக்கம் இருக்கு. அப்பெல்லாம் இல்ல. அவர் எப்படி நீங்க சொல்றீங்க? அப்ப அர்ஜுனை எதிர்ல இருக்கிற அவனுக்கு எதிர் அப்படி பார்த்தா அப்ப எல்லாருமே ஒன்னாத்தானே இருந்தாரு. எல்லாரும் ஒன்னாத்தானங்க இருந்தாங்க. நீங்க சொன்னீங்க எதிர்ல இருக்கிற அர்ஜுனனுக்கு ஒரு எதிரி வேணும் அப்படின்னா எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. நீங்க சொல்லும் பொழுது அதுக்கு நான் பதில் சொல்லிடுவா, நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க. சபையில இருக்கும் பொழுது அவனுக்கு அப்படி ஒரு சிந்தனை கிடையாது. இப்பேற்பட்ட திறமை சாடி அவமானப்பட்டு நிற்கிறானே, இவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தா என்ன அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுத்தானே தவிர அதை சுயநலம் எப்படி சொல்றீங்க நீங்க? சரி, நாங்க பாண்டவர்கள் இருந்தாங்கல்ல, பாண்டவர்கள் 5 பேர் இருந்தாங்க. பாண்டவர்களுக்கு நாட்டை கொடுக்குற உரிமை இருக்கா? கிடையாது. பாண்டவர்களுக்கு நாட்டை கொடுக்குற உரிமை கிடையாது. நாட்டை கொடுக்கக்கூடிய உரிமை பாண்டவர்களுக்கு கிடையாது. யாருக்கு உண்டு? யாருக்கு இருக்கு? கொடுத்தவன் துரியோதனன் தானே. ஆமா. அப்ப அவனுக்கு தானே உரிமை இருக்கு. ஏன் கொடுக்கறதுங்கிறது இந்த பீஷ்மாச்சாரியார் இருந்தாரு, பீஷ்மத்து அம்பக இருக்கிறாரு. ஆனால் அவர் தாத்தா 2 பேர்ல யாரு பக்கம் போவாருன்னு தெரியாது. நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கிறதுக்கும் சந்தேகமாவே ஒரு ஆள் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி பார்த்தா துரோணாச்சாரியார் அவர் கூட இருந்தாரு. அதெல்லாம் எப்படி சரின்னு அர்ஜுனனுக்கு குருநாதரே அவர் தானங்க துரோணாச்சாரியார். அப்ப அப்பேற்பட்ட வில்லாடி துரோணாச்சாரியார் அப்ப அர்ஜுனனுக்கு எப்படி கருணை கொண்டு வர முடியும்? ஆனா 2 பேருமே அவர்தான் குருநாதரு. அர்ஜுனனுக்கு அவர்தான் குருநாதரு, துரியோதனுக்கு அவர்தான் குருநாதரு. முதல்ல கிருபாச்சாரியா இருந்தாரு, பிறகு துரோணாச்சாரியா இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே 2 பேருக்கும் பொருத்தமானவர்கள். புரியுதா? பீஷ்மரா இருக்கட்டும், துரோணனா இருக்கட்டும், அப்படி பார்த்தா எல்லாருமே அப்ப போறவர்களுக்கு சொந்தம், கௌரவர்களுக்கு சொந்தம். 2 பேர்ல யாரு எந்த பக்கம் போவாங்கிறது அது வரைக்கும் முடிவு ஆகல, தெரியாது. அது அப்ப கணக்கான ஒரு படைத்தவனே வச்சுக்கிறதுக்காக கர்ணனை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. புரியல? அவன் நினைக்காம இல்ல. இப்ப கர்ணனை நீங்க 2 பேருமே எந்த பக்கம் போவாங்கிற சந்தேகத்திலே இருக்காது. சந்தேகத்திலே இருக்கிறாளுக்கும் இவனை எடுத்து நம்ம பக்கம் வச்சுக்கோண்டா நம்பிக்கையா இருக்கிறாரு. வித்தியாசம் இருக்காளையா? ஆமாங்க, ஒரு திறமையான ஆளுக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் யாரும் கொடுக்கல, நம்ம கொடுத்து நம்ம கூட வச்சுக்கோமேன்ற ஒரு எண்ணம். சரி, உங்க கதைக்கே அங்க நடந்தது என்ன? விளையாட்டுல யாரு சிறந்தவர்கிற போட்டி. ஆமா, அர்ஜுனனுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய எதிரியாகவோ எதிர்த்து தான் திறமை படைத்தவன் அப்படின்னு காட்டி யார் யாரு? அது கர்ணன். இதுக்காக தான் வந்து அர்ஜுனன் தான் மிகச்சிறந்த வில்லாளின்னு அறிவிச்சுட்டாங்க. அறிவிக்க தான் பெரிய வில்லாளின்னு வந்து என்ன கர்ணன் போட்டியாளரே இல்லாம ஒருத்தரை மட்டும் தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு போட்டின்னு இருந்தா தானே அவளை தேர்வு செய்ய முடியும். அப்ப அர்ஜுனோட போட்டி போட நான் தயாரா இருக்கேன்னு கர்ணன் முன் வந்தார். அப்படின்னு வந்தார்ல, வந்தவன அசிங்கப்படுத்தினாங்க அந்த இடத்துல. ஆமா, அப்படி வந்த ஒருத்தங்க நியாயமா அந்த இடம் ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தான் போட்டி போடணும். ஆமாவா இல்லையா? ஆமா, அதான் உண்மை. அப்ப இவன் என்ன குடம்னே தெரியாமல் இருக்கின்ற போது இவன் அந்த இடத்துல போய் போட்டி போட தகுதியானவனா?
இல்ல இல்ல பேசுறப்ப அங்க பாருங்க அவன் என்ன குணா அப்படிங்கறது அது இல்ல பிரச்சனைங்க. போட்டினா ஒரு இரு மன்னர்களுக்கு இடையில சண்டை வரலாம். இதே உங்களுக்கு இன்னொரு கதையும் சொல்றேன். பாரத போர் நடக்கும் பொழுது துரியோதன பீமனை தவிர வேறு யாரையும் கொள்ளல. தர்மனையோ அர்ஜுனனையோ நகுலனையோ சகாதனையோ கொள்ளல. ஏன் தெரியுமா? ஏன்னா இவர்களோடு நான் சண்டை இவர்கள்லாம் என்கிட்ட வந்து சண்டை ஒரு அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சான். யாரு? துரியோதனன். தனக்கு சரியான பலமான எதிரி ஒரே ஒருத்தன் தான், அது பீமன் மட்டும்தான். ஏன்னா ரெண்டு பேருமே சம பலம் பொருந்தியவங்க இல்லையா? அப்ப தன்னுடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி தானே எதிரியை தேர்ந்தெடுக்க முடியும். அதனாலதான் ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கும் இன்னொரு நாட்டினுடைய மன்னனுக்கும் தான் சண்டை நடக்குமே தவிர ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கு அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பிரஜை பொது ஜனத்திற்கு சண்டை நடக்கும். அதனாலதான் கர்ணனை இந்த இடத்துல அதான் இது ராஜகுலத்திலே பிறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய வேலை. இந்த இடத்துல வந்து நீங்க யாருன்னு கேட்டது நியாயம். ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன பண்றார்? தான் பக்கம் இங்க மிக பெரிய விளையாட்டு படிச்சவனா இருக்கான். தான் பக்கம் இழுத்துக்கலாங்கிற சுயநலம் தான் துரியோதனனுக்கு இல்லைங்கிறீங்களா? சுயநலமாவே சேர்த்தாலும் அதுல நட்பு இல்லைங்கிறீங்களா? அதுக்கு பிறகு அது முதல்ல ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இருந்து அவன் சேர்த்திருந்தாலும் அவர்கள் கொண்ட நட்பு இல்லைங்கிறீங்களா? பாருமா, நட்புங்கிறது எப்படி வரும்? உங்களோட நான் நட்பு கொள்றேன்னா ஒரு யதார்த்தம் ஒரு பேசி நான் நட்பு கொள்றேன்னா உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய நட்பு நண்பனா இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே. உங்ககிட்ட இருந்து என்னுடைய எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னு நான் உங்ககிட்ட பழகணும். என்கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது தேவை நீ என்கிட்ட பழகிறதும் ரெண்டு நட்பாக அது நட்பாகாது. அப்ப இந்த இடத்துல எப்படி நட்பாச்சு? அதுக்கப்புறம் வந்ததுங்க. அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணாரே தவிர இவனை நம்ம பக்கமே வச்சுக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. ஆனா கர்ணனுக்கு இருந்தது ஒரு இடத்துல நம்ம அவமானப்படுத்திட்டா சடையில, அப்ப கடைசி வரைக்கும் இவைகளோட நம்ம இருப்போம்னு நினைச்சது கர்ணி. வச்சுக்கணும் எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுறவனுக்கு எல்லாம் போய் துரியோதனை எல்லாத்தையும் கொடுத்துருவானா? அவனுக்கு முன்னாடி வேற யாரும் அசிங்கப்பட்டது இல்லமா? இல்ல அவனுக்கு முன்னாடி வேற யாரும் அசிங்கப்பட்டது? எல்லாருக்கும் சபையில அசிங்கப்பட்டா அதனால அங்கீகாரம் கொடுக்க வேற யாரும் துரியோதனுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டது? கிருபாச்சாரியார் இருந்தாங்க. இந்த கிருபாச்சாரியார் தான் முதல்ல துரோணர் எப்படி குருநாதரங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. கிணத்துக்குள்ள போய் பந்து விழுந்துருச்சு. விழுந்த பந்து கிருபாச்சாரியாரால எடுக்க முடியல. துரோணரே எடுத்து கொடுத்துட்டாரு. அவங்களுடைய திறமையினா அவர் கூட இவர் கொஞ்சம் திறமைசாலியா இருக்காரு, இவரை வந்து குருவாக்கிறோமே அப்படின்னு ஆக்குறாங்க. கிருபாச்சாரியாரோட சகோதரி இந்த கிருமியை திருமணம் செய்து கொண்டவர் யாரு அப்படின்னா துரோணர். ரெண்டு பேரும் மச்சினாங்க. ஆமா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருக்கு ஏதாவது உதவி வேணா? யாரு? திறமை இல்லாதவங்களுக்கு எங்க உதவி பண்ணும்? திறமை இருந்ததுனால கர்ணனுக்கு உதவி பண்ண. அதுதான் திறமைசாலியே கொண்டு வரணுங்கிறதா? அப்படி இல்ல இல்ல வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவனை பேர் வாங்க வைக்கிறது அல்லமா. தனக்கு பிற்காலத்துல போர் நடக்கும் பொழுது போருக்கு தனக்கு துணையா நிற்பான ஒருத்தர் வார்த்தை ஒரு வேலையை செய்ய சொல்ல கூடாதுங்கிறேன். பொதுவா போகட்டும், இவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் சரி. இவன் நல்லா இருந்தாலும் நாளைக்கு நமக்கு உதவியா இருப்பான்ற எண்ணம் வந்துச்சுனாலே அது எப்படி? அப்படி பார்த்தா ஏகலைவன் ஒருத்தர் மகாபாரதத்துல இல்லையா மிகப்பெரிய சிறந்த வில்லாளி. எல்லாரும் துரோணாச்சாரியர்கிட்ட நேரடியா கத்துக்கிட்டு சீடர்கள் ஆனாலும், ஆனா ஏகலைவன் இருக்காரு நேரடியா கத்துக்கவே கிடையாது. அவரை பார்த்து அவர் மறைந்திருந்து பார்த்து அதை பார்த்து கத்துக்கிட்டார். உருவ சிலையை செஞ்சு வச்சு அவர் மானசீக குருவா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வில்வத்தையே கத்துக்கிட்டார். அப்ப பாருங்க துரோணாச்சாரியர் என்ன பண்ணாலும் போய் சூட்சமா போய் வரத்தை கேட்கிறார், தட்சணையா கேட்கிறார். ஏன்னா அர்ஜுனனுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார், உன்னை தவிர சிறந்த வில்லாளியை யாரையும் கொண்டு வர மாட்டேன். அவர் நினைச்சிருந்தா துரியோதனனை அர்ஜுனனுக்கு நிகரா ஒரு சிறந்த வில்லாளியா கொண்டு வந்திருக்க முடியும். துரோணாச்சாரியர் யாரை கொண்டு வந்திருக்க முடியும்? அர்ஜுனனுக்கு எதிராக சொல்றீங்க? அர்ஜுனனுக்கு எதிராக யாரை கொண்டு வந்திருக்க முடியும்? துரோணாச்சாரியர் முடிஞ்சா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா பாருங்க அவர் கொடுத்த வாக்கு என்ன? அர்ஜுனனை உன்னை தவிர வேற யாரையும் நான் சிறந்த வில்லாளியா கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன வார்த்தைக்காக ஏகலைவன்றவன்ட்ட போய் உன்னுடைய வலது கெட்ட வரல வெட்டி கூடான்னு கேட்டார் இல்லையா? அது ஒருவேளை சபையில் நடந்திருந்தா கண்டிப்பா துரியோதனன் அந்த விஷயத்தை செஞ்சிருக்கான். ஏன்னா ஒரு திறமைசாலி அவனை போய் இப்படி கட்ட வரல வாங்கி அவனை வில்வித்தையே செய்ய விடாம பண்றீங்களே அப்படின்னு அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஆனா கொடுக்கலையே. நடந்தது காட்டுக்குள்ள நடந்தது நாட்டுக்கு யாருக்கும் தெரியலையா? காட்டுக்குள்ள நடந்தது எப்படி நாட்டுக்குள்ள தெரியும்? தெரியல. எப்படி தெரியும்? நாட்டுக்கு நடந்த விஷயம் நாட்டுக்கு தெரியாம எப்படி தெரியும்? அதுக்கு பிறகு ஏகலைவனுடைய வாழ்க்கை தனக்காக வந்து இவனுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக துரியோதனன் போய் ஏகலைவனுக்கு ஏதாவது பண்ணான்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல எதுவும் கிடையாது.
தன்னுடைய தேவை இருக்கிற வரையும் தான் கூட வச்சுக்குவான். கடைசியில என்ன விட்டுட்டாங்க, கடைசி வரைக்கும் தன் கூடவே தானே வச்சிருந்தாரு. இன்னொரு விஷயம் அவனுடைய எண்ணத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லவா? போர் ஏற்படாயிடுச்சு. போர்ல போய் நீ ஏன் பக்கமா இல்ல பாண்டவர்கள் பக்கமா அப்படின்னு கேட்கறதுக்காக துரியோதனை கிருஷ்ண பரமாத்மா பார்க்கறதுக்கு போறான். கிருஷ்ணன் படுத்திருக்கிறேன் படுத்திருந்தவருடைய தலைமாட்ட போய் துரியோதனை உட்கார்ந்தான். அர்ஜுனன் பிறகாக போறான். கால்மாட்டில் உட்கார்ந்தா வெடித்த உடனே பார்வை எங்கதான் பட்டுச்சு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. ஏப்பா உனக்கு முன்னாடியே துரியோதனை வந்துட்டான். இதோ வந்தேன் பார்த்த பார்வை என்னுடையது. இப்ப என்னுடைய படைகள் இருக்கு, என்னுடைய அக்ரோனி இருக்கு. இந்த அக்ரோனி படைகள் ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். கர்ணன் துரியோதனனுக்கு கிருஷ்ணன் மைத்திரன் தானே. ஆமா மச்சான் அந்த பக்கம் இருக்கணும்னு வச்சானா? என்ன மச்சான் படைகள் வேணும். இந்த ஆளு சும்மா ஆயுதம் இல்லாம நம்ம உட்காந்து என்ன உனப்பேன்? அவனோட படை இருந்துச்சுன்னா கூட நம்ம உட்காந்து சண்டை வரும். அவனுடைய படைகள் நம்ம உட்கார்ந்தா சண்டை வரும். இவன் சும்மா அவனோட இருந்து என்ன கேட்கிறான்? வேணாம் நினைச்சானா இல்லையா? அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா நினைச்சானா இல்லையா? அதுக்கு மட்டும் போய் சொல்றேன். துரியோதனோட எண்ணம் வந்து இருந்துச்சா இல்லையா? துரியோதனோட எண்ணம் என்னன்னா, கிருஷ்ணன் நம்ம கூட இருந்தா பல லீலைகள் செய்து நம்மளை எப்படி ஜெயிக்க வச்சிடும் அப்படிங்கறது தெரியும். அது நமக்கு தேவையில்லை. நேர்மையா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு படைபலத்தை வச்சு நம்ம போரிட்டு அந்த ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் துரியோதனனுக்கு இருந்தது. எந்த மகாபாரதம் சொல்லுது? லீலை பண்ணி அத வந்து நம்மளை வெட்டி வர வச்சிருக்கேன். இப்ப நான் கேக்குறேன், மகாபாரத கதையில அந்த மகாபாரத போர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கர்ணன் கிருஷ்ணன் வந்து என்னென்ன விஷயம் எவ்வளவு விஷயங்கள் செய்தார், லீலைகள் செய்தாரு. ஆனா துரியோதனனுடைய எண்ணம் என்னங்கிறது அந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆயுதம் இல்லாத நீ என் பக்கம் இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னுடைய படை செயல்கள் என் பக்கம் இருந்தா என்னுடைய போரினுடைய வெற்றிக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுதான் துரியோதனனுடைய எண்ணம். கிருஷ்ணனை நீ அவன் பக்கத்துக்கு அவருடைய படைகளை பற்றி அக்ரோனியை பற்றி அதை கொடுத்துருன்னு சொல்லி வாங்கிட்டான். அப்ப இன்னொருத்தர் மனதுக்கு தன்னுடைய பயன் இல்லாத எந்த விஷயத்தையும் சபையில ஒரு போட்டி நடக்குது. மேல மச்சம் சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கும், கீழே தண்ணியில நிழல பார்த்து அந்த மச்சத்தை அடிக்கணும் அப்படிங்கிறது போட்டி. போட்டியில கலந்துக்கிட்டது எத்தனை பேர் கலந்துக்கிட்டார்? அது வந்து அரச குடும்பத்துக்கு இருந்தாலும் கிடையாது, அது பொதுவான போட்டி. ஏன்னா பாஞ்சாலிக்கு சுயவரம் நடக்குது, சுயவரத்துல போட்டி நடக்குது. அப்ப போட்டி நடக்கும் பொழுது ஒண்ணு போட்டியை அப்ப நடக்க விடணுமா இல்லையா? பேச்சுலர் என்ன பண்றாரு, அர்ஜுனனை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரே காரணத்துல என்ன பண்றாரு, வண்டா மாறி கர்ணன் என்ன பண்றாரு, நானும் ஏற்றாரு வில்லுல ஏற்றும் போது வண்டாக மாறி அந்த நானும் அறுத்து விட்டுறாரு. அறுத்து விட்டவனே அப்பதான் சொல்றா, ஏண்டா உனக்கு வில்லுல நானே ஓட்ட தெரியல, நீ எப்படா அந்த மச்சத்தை அடிக்க போறேன்னு போட்டியில தோக்கடைச்சார். யாரு அப்படி பார்த்தா அந்த இடத்துல யாரு ஜெயிச்சிருக்கணும்? கர்ணன் தான் ஜெயிச்சிருக்கேன் இல்லையா? அப்ப ஒவ்வொரு விஷயம் இது மாதிரி கிடையாது, இது மாதிரி பல விஷயங்கள் மகாபாரதத்துல செய்து அப்படித்தான் பாண்டவர்களை ஜெயிக்க வச்சாரே தவிர பிறக்கெல்லாம் முற்பகை செய்யும் தவக்கெல்லாம் முற்பகல் தாமே வரும். இது அடிப்படை. எல்லா வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களையும் நடக்கக்கூடிய விஷயம். முன்னால் செய்த வினை, அந்த வினைக்குரிய கர்மா கட்டாயம் ஒருத்தர் வந்து சேரும். வினை பயனை நன்மையாகிலும் தீமையாகிலும் எவரேனும் அதை ஏற்றுக்கொள்ளதான். கர்ணன் கர்ணன் முன்னாடி பேசுறீங்கல்ல, கர்ணன் நல்லவனா? ஏன் கர்ணன் நல்லவன் இல்லையா? அந்த பிறவியில இந்த பிறவியில கர்ணன் நல்லவன். அதற்கு முதல் பிறவியில அதுக்கு முதல் ஒரு அசுரன் நரன் நாராயணனாக மாறி 1099 கவச குண்டலங்களை அறுத்தெறிந்தார்கள். ஒரு கவச குண்டலத்தோட சூரிய கடவுள்கிட்ட போய் போகும் தஞ்சம் புகுந்தா அவன் தான் குந்திக்கிட்ட மறுபடியும் குழந்தையா வந்தான். கதா தானே? என்னனே இல்ல ஆளாச்சா? நீங்க எல்லாம் நாட ஆரம்பிக்கும் போது எங்க போனீங்க? நாங்க வந்து அந்த ஊருக்கு சீக்கிரமே 10 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தோம்னா சரியா இருந்திருக்கோம். நாங்கெல்லாம் கேட்டா ஐயா நாளை ஆரம்பிக்கவா அப்படின்னு. எங்க அண்ணன் தூங்கிட்டாரா? நாளை ஆரம்பிக்கவா நாங்கெல்லாம் கேட்டோம். 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவன் கேட்ட எப்படி அவனுக்கு எந்த சகஸ்திர கவசனாக இருந்த கர்ணன் கெட்டவனா இல்லையா? அவனை கடைசியில் அழிவுதான் அவனை நேரம். அவன் நல்லா வர முடியுமா? முடியாது இல்ல. அப்ப இறைவனுடைய திருவிளையாடல்கள் எவையாயிரம் நடந்துதான் தீரும். நடந்துச்சா இல்லையா? கல்யாணம் என்ன திடீர்னு பேசியது கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சுவாமி. குழந்தை இருக்கா? எல்லாம் எதத்தால பேசாது. கல்யாணம் ஆயிடுச்சானா ஆகலைங்கிறேன். அப்புறம் குழந்தை இருக்கானா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்கலாம்.
அப்படி சொல்லுங்க bro. கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எத்தனை குழந்தைமா கல்யாணம் ஆயிடுச்சுனாதான் குழந்தை கேட்கணும். கல்யாணம் ஆகலாம் குழந்தை கேட்க கூடாதா? அது எப்படி கேட்கலாமா? ஏன் கல்யாணம் ஆகலாம் குழந்தை இருக்காதா? அது நல்ல வழியில என்னம்மா இவ்வளவு நேரம் கர்ணனை பேசுன கர்ணனுக்கு கர்ணன் முடக்கும் பொழுது புத்திக்கு கல்யாணமே ஆகல, குழந்தை வந்துச்சா இல்லையா? அப்படி கிடையாது. குழந்தை பிறந்த காரணம் அவர் வளர்த்தாள் அந்த குழந்தைய பிறந்துச்சா இல்லையா? குழந்தைய வளர்த்தாள். திருமணத்திற்கு முன்பதாக ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய ஊர்வலம் என்ன பேசுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணாங்க, பேழையில வச்சு ஆத்தோட அனுப்பி விட்டாங்க. அது மாதிரி கல்யாணம் குழந்தை வந்து பேழையிலயோ இல்ல நாட்டிலயோ இல்ல அப்பா யாராவது இருக்கலாம்ல, ஏன் கேக்குறேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்துச்சுன்னா துர்வாச முனிவர் கொடுத்த மந்திரத்தை அந்த அம்மா சோதிச்சு பார்க்கலாமேன்னு யதார்த்தமா சோதிச்சு பார்த்தாங்க. ஏன் குந்தியோட உன்னை ஒப்புறேன் தெரியுமா? குந்தி போஜனுடைய வளர்ப்பு பிள்ளை. ஆமா தெரியுமே, வள்ளி நீ வளர்ப்பு பிள்ளைதான். ஆமா நம்பிராஜனுக்கு வளர்ப்பு பாருங்க, குந்தி போஜனுடைய வளர்ப்பு பிள்ளை. இந்த குந்திய துர்வாசகர முனிவர் வந்து சந்திக்கிறாரு. துர்வாசகர முனிவர் வந்து சந்திச்சதுனால குந்திக்கு கர்ணங்கிற பிள்ளை வந்துச்சு. ஆமா தாசராசன் ஒருத்தன் சம்பளத்தில் மீன் பிடிக்கிற கூடத்துடைய தலைவர். சரி, ஒரே மீனை பிடிச்சா மீனோட வயிற்றுல 2 பிள்ளை இருந்துச்சு, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொண்ணு பிள்ளை. ஆம்பளை பிள்ளைய எப்படி சவசுங்கிற மண்ணை இது ஏன் பிள்ளைன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டா பொம்பளை பிள்ளைய அவனை வளர்க்கிறேன். தாசராஜனுடைய பிள்ளை வளர்ப்பு மகள் மச்சகந்தி பேரு. ஆமா இந்த மச்சகந்திய பராசரமுள்ள முனிவர் வந்து சந்திச்சாரு. ஆமா சந்திச்சதுனால மச்சகந்திக்கு குழந்தை வந்துச்சு. வேதவியாசர் பாருங்க எவ்வளவு பொருந்துதுன்னு பாருங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? குந்தி மகனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி துர்வாசகிற முனிவர் போய் சந்திச்சாரு, குந்திக்கு குழந்தை வந்துச்சு. சரி, தாசராசனுடைய வளர்ப்பு பிள்ளை மச்சகந்தி பராசரங்கிற முனிவர் போய் சந்திச்சாரு, மச்சகந்திக்கு குழந்தை வந்துச்சு. ஆமா நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை வள்ளி நாராயணங்கிற முனிவர் நான் வந்து சந்திச்சிருக்கேன், அதனால உனக்கு எனக்கு என்ன தலைக்கரகம் அதை தூக்கி சுமந்துட்டு தெரியணும்னு என்ன சிரிப்பு என்ன கை தட்டுன்னு இருக்கு. அங்க அந்த முனிவர் வளர்ப்பு பிள்ளைகளை சந்திச்சா உடனே நீங்க என்ன சந்திச்சா உடனே எனக்கு குழந்தை பிறக்குமா? இல்லங்க, அங்க வளர்ப்பு பிள்ளைகளை சந்திச்சனால முனிவர்களால குழந்தை ஏற்படுச்சு, அதனால உனக்கும் குழந்தை பிறக்கும். எப்படி நான் அண்டே அப்புறம் கவலைப்படுறேன். அப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க என்னங்க பேசுறீங்க? பேசுற விஷயம் அப்புறம் நான் பிரபஞ்சன். அப்புறம் அப்படி நீங்க உனக்கு ஒரு மாப்பிள்ளை. ஓ எனக்காக மாப்பிள்ளை முடிக்கிறேன்னா இல்ல நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் தாண்டி ஏன் முடிக்கிறேன்னா இன்றைக்கு ராஜநடிகராக அருமை மாமா நாடக உலகின் சகலகலாவலும் ஒரு நாடகத்துறையில கலைத்தாயின் நேரடி வாரிசு அவர் தான். நம்ம எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் எல்லோரும் இருக்காங்க, ஆனாலும் நான் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு ராஜநடிகர் அவருக்கான நேரத்தை கொடுத்துடணும்ல. அந்த மாமா ஹரியரன் மாமா அவரை சிந்திக்கணும். அதனால உனக்கு கல்யாணம். யாரு மாப்பிள்ளை? ஹரியரன் ஹரியர் இருக்காப்லையா உன் அண்ணன்? எல்லா பெண்களும் கேட்கிற கேள்விதான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க. மாப்பிள்ளை எப்படி அழகுக்கு என்னுடைய அழகுக்கு ஈடா இருப்பாரா? யாரு நீங்க பாத்துருந்த மாப்பிள்ளை? நீங்க ரொம்ப அழகு, உங்க அழகுக்கு ஒரு ஈடா இருக்கலாம். யாப்புன்னு அழகா இல்லையா? இருக்கேன் அதனால கிடையாது. சரி அழகு கூட வேணாம், அழகுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. சரி விடுங்க. என்னுடைய அறிவுக்கு இருக்கா நடத்துவதா? நம்ம அப்படி எல்லாம் பேசினா மலவரம் வேணும். அறிவுக்கு அறிவு உங்க அறிவுக்கு என்னுடைய அறிவுக்கு சரி அதையும் கோவப்படுறீங்க. சரி விடுங்க, அழகை விடுங்க, அறிவு அதெல்லாம் என்ன? சரி என்னுடைய உயரத்துக்கு பயங்கர உயரம். ஏங்க அப்பா உன் உயரத்துக்கெல்லாம் மாப்பிள்ளை பிடிக்க முடியுமா? முடிக்க முடியாது. மாப்பிள்ளை யாரும் தெரியுமாமா? யாருன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும்.